வணக்கம், வெல்கம் டு அழகி சேனல். வாங்க, இன்றைக்கி 14வது நாள் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன் வெற்றிகரமாக. இன்றைக்கி பிள்ளையார் நமக்கு ஸ்பெஷல் பிரசாதம்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் கிட்ட வச்சுருப்பாங்க. இது எல்லாருக்கும் வெளியில் பக்கெட்டில் வச்சு தருவாங்க, இது அவர் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. அது இன்றைக்கி எனக்கு கொடுத்தாங்க, ஏன்னு தெரியல. எனக்கு ஒரு கவரோடு போட்டு இங்கே வருங்க வல்லப்ப கணபதி போட்டு இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி. அதே மாதிரியே வீட்டுக்கு வந்த உடனே நான் 3 பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், இப்போ கார்த்திகை மாதம் கடைசியில் போய் இது வாங்கினேன். சமயபுரத்தில் இந்த பிள்ளையார் வாங்கினேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க. இவருக்கெல்லாம் இன்னும் தட்டெல்லாம் வாங்கலை, இருந்தாலும் இது வீட்டில் இருந்து சாமி தட்டு தான் வச்சுருக்கேன். வாங்கணும் தட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பிரம்மா கோயிலில் வாங்கினேன். இந்த பிள்ளையார் வாங்கும்போது இது வாங்கினேன். இது ஒரு தாத்தா, வயசான தாத்தா வித்துட்டு இருந்தார், அவருக்காண்டியே வாங்கினேன். இது வெறும் 100 ரூபா தான். சொல்லிகிட்டே வாங்கினேன், தாத்தா நிறைய பிள்ளையார் நான் வச்சுருக்கேன், ஆனாலும் அவங்களுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இப்போ தான் தெரியுது இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். வெறும் 100 ரூபா தாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாரு. அதனால் இது அப்போ வாங்கினதுனால இவருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இது பாப்பா இப்போ வாங்கி கொடுத்தாங்கல்ல பவள பிள்ளையார், இவங்களுக்கும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் ஊற்றிட்டுருக்கேன். ஒரு வீட்டுக்கு அங்கே வல்லப்ப கணபதிக்கு ஊற்றிட்டு வீட்டில் இந்த பாருங்கள், இந்த குடத்தால் அவங்க 3 பேருக்கும் ஊற்றிடுவேன். ஊற்றி இந்த குண்டாக்குள்ளே வச்சு தான் அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சிருவேன். அதனாலேயே எனக்கு டீ குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த 30 நாள் இவங்களுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ஊற்றிட்டுருக்கேன். நேற்று கடைசியில் வீடியோ கடைசியில் சொன்னேன்ல, அந்த தாத்தா பார்த்துட்டு வந்தாங்க, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி. அதை சொல்லும்போது எனக்கு நிஜமாக ரொம்ப அழுகச்சு வந்துருச்சு. அதனால் வீடியோவில் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுட்டு எனக்கு அழுகு தாங்கவே முடியல. அழுதுகிட்டே இருக்கேன். கேட்டு சத்தம் கேட்டுச்சு நேற்று. அப்புறம் போய் பார்த்தா ஒரு அண்ணா வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்சம் இந்த சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்க, கட்சியிலையும் இருக்காங்க. அவர் இன்னைக்கு கனிமொழி வராங்க, நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்கல்ல, வரீங்களான்னு கேட்குறதுக்காக நேற்று வந்தாங்க. அப்புறம் அதை பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணா இப்படி பார்க்கில் ஒருத்தரை பார்த்துட்டு வந்தேங்கண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தார், நகர முடியல, அவரால் வயசானவர் உட்காண்ட்ருந்தாருன்னா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னேன். இதோ போய் பார்க்குறேன்னு சொல்லி அவர் வண்டி எடுத்துகிட்டு போனார். வண்டி எடுத்துகிட்டு போனவுடனே அவர் அங்கே என்ன பண்ணாருன்னு தெரியல. நான் சாயந்தரம் 6 மணிக்கு கூப்பிட்டு கேட்டேன், நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு கேட்டவுடனே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அண்ணா. அவரை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க.